கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வாசிக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். 12ஆம் வசனத்திலே, யாக்கோப்பின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், நிச்சயமாய் சேர்ப்பேன், ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் சேரக்கூடாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுவதற்காக தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நாம் நம்முடைய நன்மைகளை சுதந்தரிக்க முடியாத ஒரு நிலைதான் அங்கு தடையாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாக்குத்தத்தங்களை, நம்முடைய நன்மைகளை, நம்முடைய சுதந்திரங்களை நாம் சுதந்தரிக்க முடியாத ஒரு தடை காணப்படுகிறது. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் காரியங்கள் கைகூடி வருவது போல் இருக்கும். ஆனால் முடிவிலே ஏதோ ஒரு தடை அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க கூடாதபடி வந்து விடுகிறது. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய தடைகளை அவர் நீக்கி போட அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு முன்பாக நடந்து போகிற நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே நாம் இருப்போமானால் நமக்கு முன்பாக யார் போகிறார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அவரை பின்பற்றி செல்வோம். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டு போகாது. ஆகவே தடைகளை நீக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இடரலை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காரியங்களிலே காணப்படுகிற இடரல்கள் நீக்கப்படுமானால், தடைகள் நீக்கப்படுமானால் நாம் முன்கடந்து செல்வதற்கு, நம்முடைய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு அது போதுமானதாகவே இருக்கும். இப்பொழுது நமக்கு முன்பாய் தேவன் கடந்து போகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளும் விலகி போகிறது. 114ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாய் செல்லும் பொழுது சமுத்திரம் கண்டு விலகி ஓடுகிறது. யோர்தான் போன்ற பிரச்சனைகள் அது பின்னிட்டு திரும்பி போகிறதா இருக்கிறது. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் முன்கடந்து செல்லும் பொழுது அது எத்தனை பெரிய பிரச்சனைகளாய் இருந்தாலும் அது சமபூமியாக மாற்றப்படுகிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிகிறவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு போகும். எஸ்ராவிலே நாம் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே அங்கு எருசலேம் தேவாலயம் திரும்பவுமாக கட்டப்படுவதற்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்புகிறது. அவர்களை பலவந்தப்படுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்தி ஆலயத்தின் வேலையை நிறுத்தி போடுகிறார்கள். ஆனால் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கு ராஜா சொல்லுகிறார், அவர்கள் கட்டுகிற வேலையிலே அந்த மனுஷருக்கு தடை உண்டாகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். இந்த ராஜா தடை அவர்களுக்கு மனிதரால் உண்டாகக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே அந்த தடை விலகுகிறது. அப்படியானால் நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு முன்பாய் செல்லுவாரானால் நமக்கு முன்பாய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும். நாம் அதன் வழியாய் கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டிய எல்லா சுதந்திரங்களையும் நாம் சுதந்திரிப்போம். ஆகவே தேவ சத்தத்தை கேட்க பழகுங்கள். நமக்கு முன்பாய் போகிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்கள் தடைகளை நீக்கி போடுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் எல்லைகளை விரிவாக்குகிற தேவன், நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாயிராதபடி உடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.